இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோப்பாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு தெய்வீகமான செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே ரொம்ப பாக்கியம் செஞ்ச ஆன்மாக்கள். ஆமா, சித்தர்களோட இந்த வழிகாட்டுதலை கேட்கும்போதே நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மகா சித்தர் இடைக்காடர் வாக்கு. நம்ம உணவுக்கும் கிரகங்களோட சக்திக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத பத்தி. சரிதான். சித்தன் அருள் வலைப்பதிவுல அகத்திய மாமுனிவர் மூலமா இடைக்காடர் சித்தர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி இது. அதோட தலைப்பே ரொம்ப நேரடியா இருக்கு. அசைவம் சாப்பிடுபவரா நீங்கள், கிரகங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆமா, இந்த செய்தியை முழுமையா கேட்டீங்கன்னா கிரகங்களோட பாதிப்புல இருந்து எப்படி விடுபடுறது, அதோட முழுமையான நற்பலன்களை எப்படி பெறுகிறதுன்னு ஒரு வழி தெரியும். ரொம்ப அருமை. அப்போ முதல்ல இதனால கிடைக்கிற முக்கிய நன்மை என்னன்னு சொல்லிடுவோமா? அப்பதான் கேட்கறவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். நிச்சயமா. இதுல ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி இருக்குன்னே சொல்லலாம். சித்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அசைவத்தை முழுசா தவிர்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல நீச்சம் பெற்ற கிரகங்கள் கூட, அதாவது ரொம்ப பலவீனமா இருக்கிற கிரகங்கள் கூட அம்மூச்ச சக்தி வாய்ந்ததா மாறிடும்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமா, அப்படி சக்தி வாய்ந்ததா மாறி உங்களுக்கு உயர்வான பலன்களை கொடுக்கும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இந்த நீச்சம் பெற்ற கிரகம்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. கண்டிப்பா. இப்போ ஒரு கிரகம் அதுக்கு சக்தி இல்லாத ஒரு ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அததான் நீச்சம் பெற்றதுன்னு சொல்லுவோம். சரி. இப்போ சித்தர் வாக்குப்படி நம்ம உணவு பழக்கத்தை மாத்துறதின் மூலமா அந்த பலவீனமான கிரகத்தையே நம்ம பலப்படுத்த முடியுங்கிறது தான் இதோட கருத்து. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இது நன்மை. அப்போ அந்த எச்சரிக்கை பகுதிக்கு வருவோம். இந்த பழக்கத்தை கடைபிடிக்காதவங்களுக்கு என்ன ஆகும்னு சித்தர் சொல்றாரு. அது ஒரு 3 முக்கியமான புள்ளிகளா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க. முதலாவது ரொம்ப நேரடியானது. யார் ஒருத்தர் மாமிசத்தை சாப்பிட்டு வாழ்றாங்களோ அவங்களுக்கு கிரகங்கள் நிச்சயமா தண்டனைகளை கொடுக்கும். ஓ சரி. இரண்டாவது, இது பரிகாரங்களை பத்தினது. மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டே கிரகங்களுக்காக பரிகாரங்கள் செஞ்சா என்ன ஆகும்? கஷ்டங்கள் விலகாது, அதுக்கு பதிலா 2 மடங்கு தரித்திரம் சேரும்னு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. பரிகாரங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, அது எப்படி எதிர்மறையா மாறும்? அதான் இதோட தர்க்கம் என்னன்னா, நீங்க ஒரு பக்கம் கடவுள்கிட்ட அருள் கேக்குறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் ஒரு உயிரை கொன்னு சாப்பிடுறீங்க. இது ஒரு முரண்பாடு இல்லையா? ஆமா, யோசிச்சு பார்த்தா சரிதான். அதனால அந்த பரிகாரம் நேர்மையற்றதா கருதப்பட்டு அது புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பதிலா பாவத்தை ரெட்டிப்பாக்குன்னு சித்தர் சொல்றாரு. புரிஞ்சது. அப்போ 3வது எச்சரிக்கை. 3வது ஒரு சமூக பார்வை மாதிரி. அசைவம் சாப்பிடுறவங்க வெளியில பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அவங்க வீட்டுக்குள்ள பல கஷ்டங்களை மூடி மறைச்சிட்டு இருப்பாங்கன்னும் அவங்களுக்கு பெரிய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்குன்னும் எச்சரிக்கிறாரு. ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கு. ஆமா, ஒரு உயிரை கொன்று அதோட கறியை ருசிக்கிறவன மனுஷனாவே மதிக்க முடியாதுன்னு ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாரு. அப்போ தூய உள்ளத்தோட இறைவனை வழிபட்டா மட்டும்தான் கிரகங்களோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும், சித்தர்களோட அருளும் கிடைக்கும். இதுதானே சாரம். சரியா சொன்னீங்க. அப்போ கிரகங்களை கட்டுப்படுத்த உண்மையான வழிகள் என்ன? அதுக்கும் அவரே வழி சொல்றாரு. சனியோட தாக்கத்தை குறைக்க கீதையோட போதனைகளை பின்பற்றணும், குருவோட அருள் கிடைக்கணுமா எளிமையான நீராகாரமும் திருவாசகம் ஓதுதலுமே போதும். ராகுகேது தசா காலத்துல பரிகாரத்தை விட உண்மையான பக்தியே சிறந்த வழிங்கிறாரு. கடைசியா உண்மையான பக்தியோட சக்தி போலியான பக்தியையும் மத்த உயிர்களை துன்புறுத்திட்டு செய்யற வழிபாட்டையும் கிரகங்கள் ஏத்துக்காதான். ஆனா நீங்க தூய்மையான மனசோட எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பு காட்டி மனசாட்சியோட கடவுளை வழிபட்டா சித்தர்களே கிரகங்கள் கிட்ட நமக்காக பேசி கஷ்டங்கள்ல இருந்து விடுவிப்பாங்களாம். சுருக்கமா சொல்லணும்னா, கிரகங்களோட முழு அருளை பெற அசைவத்தை முழுசா தவிர்த்து உண்மையான பக்தியோட வாழ்றதுதான் ஒரே வழி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.